கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு விரோதமாய் எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், கள்ள சகோதரால் வந்த மோசங்கள், புறஜாதிகளால் வந்த புறக்கணிப்புகள், ஆனால் இவையற்றையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்பதை அறிந்ததினாலே அவர் நம்மையும் பார்த்து, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். புறஜாதியாராய், அந்நியராய், சத்துருக்களாய், தூரமாய் இருந்த நம்மை அவர் ஏற்றுக்கொண்டாரே, நாமும் இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. அதன் மூலம் தேவன் மகிமைப்படுவாரானால் அவசியமாகவே நாம் அதை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளாத, சகிக்க முடியாத தன்மை நம்மிடத்திலே காணப்படுமானால் அந்த காரியங்கள் நம்மை எப்பொழுதாவது யாரையாவது பழி வாங்க வைக்கும். நம்முடைய பகை என்ற உணர்வு வளர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு குற்றத்தை நம்மை செய்ய வைத்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். இதன் மூலமாய் நாம் யார் என்பதை விளங்க பண்ணுகிறோம். ஆகவே தேவன் தந்த நாட்களை, வாக்குத்தத்தங்களை நாம் நஷ்டப்படுத்துகிறவர்களாகவே இருக்கிறோம். நாம் இதையெல்லாம் மறந்து நாம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நமக்கு விரோதமாய் நிந்தித்தவர்கள், நம்மை பழி சாற்றினவர்கள், நமக்கு விரோதமாய் சவால் விடுத்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவன் மகிமைப்படுவாரானால் அங்கு தேவனுடைய பிள்ளைகளாகவே நாம் இருக்கிறோம். ஆகவே தான் யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை அனுப்பின பிதாவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இப்படிப்பட்டவர்களை சகிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சரீர பலவீனத்தோடு உங்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அநேகருடைய பலவீனங்களை பார்த்து, இயலாமைகளை பார்த்து அவர்களை தள்ளி வைத்து விடுகிறோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவன் மகிமைப்படுவாரானால் நாம் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை கண்டு நாம் ஓடி போகிறோம், பயந்து போகிறோம். இங்கு எலியா எசபேலுடைய வார்த்தைகளை கேட்டு ஓடி போகிறார். ஆனால் தேவன் அதை உணர்த்தி, தேவனே அவனை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறார். ஆகவே நாம் ஓடி போகாதபடி தேவன் நம்மை கொண்டு போகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்கு தாவீது உயர்த்தப்பட்டது சவுலால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. எனக்கு 1000, தாவீதுக்கு 10,000 என்று கேட்டான். ஆமான் மொர்தெகாயும் எஸ்தரும் உயர்த்தப்பட்டதை ஆமானால் சகிக்க முடியவில்லை. முடிவு மரணமாக இருந்தது. தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். ஆகவே நம்மை தேவன் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் மூலமாய் தேவன் மகிமைப்படும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் தேவன் பலன் தருவார். ஆகவே நாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை தூசித்தவர்களை நாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும், எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோதனைகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்களே, எங்கள் துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டீங்களே, அதே போல் நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து உடைய கிருபை எங்களிடத்திலே பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.